ஆனால் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும், அப்படி பிடிக்கும். தயிர் சாதத்தை கூட அப்பளம் வச்சு சாப்பிடுவேன், பிடிக்கும், அவ்வளோதான். ஏன்னா அது ஒண்டி தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதில்ல, வெளியிலேருந்து வாங்கி வர்றது, பொரிக்கிறது மட்டும்தான். அதையே ஏடா கூடமாக பொரிச்சு எடுத்துன்னு வருவாங்க, அது வேறு விஷயம் சார். அப்பளம் நான் அப்பளம் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா? என் வீட்டில் என் வீடு தானே, எப்படி சாப்பிடுவேன்னா அதை வந்து இப்போ சாப்பாட்டு தட்டுலையோ இலையிலையோ பதார்த்தம் வைக்கிற தட்டுலையோ வைக்க மாட்டேன். ஏன்னா வச்சு 2 நிமிஷத்தில் கச்சி போயிடும். அதனால் டைனிங் டேபிள் மேலேயே வச்சிடுவேன், அப்படியே எடுத்து அப்படியே கடிப்பேன். என் வீடு தானே, அந்த பழக்கம் எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. கல்யாணம் ஆச்சு, முதல் நாள் அவங்க வீட்டுக்கு சாப்பிட போகிறேன். மாமியார் சாப்பாடு போட்டாங்க, அப்பளம் திருந்து வச்சாங்க சார். பழக்க தோஷத்தில் என்ன பண்ணேன், அப்பளத்தை எடுத்து டேபிள் மேலே வச்சேன். எங்கள் மாமியார் அதை தப்பாக நினச்சின்னு, மாப்பிள்ளை அப்பளம் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு அப்பளத்தை எடுத்து போயிடுச்சு சார். இந்த வடிவேலு ஒரு படத்தில் வடை போச்சேன்னு அந்த மாதிரி அப்பளம் போச்சே அப்படி. சரி, கூச்சமாக இருந்தது, இல்லை நான் சாப்பிடுவேன் கொடுங்க அப்படின்னு. வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என் ஒய்ஃபு அப்பளம் எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சின்னுக்கிறான். அன்றைக்கி சாப்பிட்டுக்கிற மேலே எங்கள் அக்கா வராங்க. எங்கள் அக்கா ஒரு பெரிய இது, என் ஒய்ஃப்கிட்ட ஏம்மா அப்பளம் வறுத்து வைக்கல அப்படின்னாங்க. என் ஒய்ஃப் எங்கள் அக்காவுக்கு சொல்லுது, அவருக்கு அப்பளம் பிடிக்காது அண்ணி. எங்கள் அக்கா ஒன்றே ரொம்ப மாறிட்டேடா கல்யாணத்துக்கு அப்புறம். சார் நாங்கள் அப்பளத்தை தியாகம் பண்ணியிருக்கோம். தியாகம் எல்லாருக்கும் வர சார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி, குடும்ப பெண்ணு சில சமயம் ஆதரவு வைப்பாங்க. நான் திருமணம் ஆனவுடனே அவங்களுடைய ஆசை நிராசையாக ஆகிடக்கூடாது. நிறைய பெண்கள் வந்து ஐஏஎஸ் எழுதணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அவங்க வீட்டில் கண்டிஷனாக கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? நம்மளாம் சரத்குமார் தேவயானி மாதிரி கலெக்டர் ஆக்கலாம், அதனால இருக்கலாம். நான் கூட கேட்டிருக்கேன் என் ஒய்ஃபுக்கிட்ட. நான் சொன்னேன் எனக்கு அட்வொகேட் ஆகணும்னு ஆசை, முடியலன்னு. எல்லாம் வைங்க, வேணும்னா இதை எடுத்து இங்கே வச்சுருப்பேன் சாப்பிடும். ஆச்சுதா? என்னாச்சு, எதுவாக இருந்தாலும் கேட்டுருவோமேனு, உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா படிச்சுட்டு இருந்துச்சு. என் ஒய்ஃப் சொன்ன, ஆமாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைங்க. எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமாச்சு. ஒரு கிரண் பேடி, ஒரு திலகவதி ஐபிஎஸ் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கா போல. என்ன ஐபிஎஸ்ஸா? ஐபிஎஸ்லாம் இல்லைங்க, இந்த எஸ்ஐ ஆகி இந்த வரதட்சணை கேட்கறவனெல்லாம் முட்டி தள்ளணுன்னு பயந்துட்டு. ஏன்னா எங்கள் அம்மா அவங்கக்கிட்ட கேட்டு ஸ்கூட்ரு வாங்கி கொடுத்தாங்க எனக்கு, முட்டி தட்டி பயங்கரமாக அப்படின்னு. சார் வள்ளுவர் வாசுகியை போய் வாழ வேண்டும், குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, கணவனும் மனைவியும் வள்ளுவன் வாசுகி மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், யாராவது பார்த்துருக்கோமா வள்ளுவரையும் வாசுகியும்? வள்ளுவரை பார்த்துக்கிறோமா? இல்லை. இப்போ இருக்கிற வள்ளுவர் கவர்மெண்ட் சொன்ன வள்ளுவர் இப்படி தான் இருப்பாருன்னு இல்லை, வாசுகியே தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம எல்லாமே அளந்துடுறோம். ஒரு திருமண வாழ்த்துக்கு போனால் கூட நீங்கள் வள்ளுவரை நான் கேட்குறேன், என்றைக்காவது வாசுகி வள்ளுவரை திட்டாமல் இருந்திருப்பாங்க? ஏங்க வேலை வெட்டி பார்க்காம காலங்காலையில் சார் ஓலையில் எழுதுறது ரொம்ப கஷ்டமான வேலை. A4 எழுதுறதில்லை, எரேசர் கிடையாது, ஒயிட்னர் கிடையாது. அதுவும் இல்லாமல் கீழே ஓலையை எடுத்து அப்படியே எழுத முடியாதுங்க, அதை பதப்படுத்தணும், அதுக்கேற்ற மாதிரி எழுத்தாணி பண்ணணும். இவ்வளோ வேலையும் செஞ்சுன்னு அவர் எழுதினே இருந்தால் திட்டிருக்கோம் அந்த அம்மா. எங்கள் சுகிசிவன் சொல்லுவார், ஒரு திருமணத்துக்கு போனவுடனே நீங்களும் கணவனும் மனைவியும் புரிஞ்சுக்க முடியாது. கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு, இல்லை அதான் உண்மை. ஆமாங்க அதான் உண்மை. சும்மா அதெல்லாம் பேச்சுக்கு பேசிட்டு போகக்கூடாது எல்லாமே. சார் உண்மையிலேயே நல்லதொரு குடும்பம் எது தெரியுமா? எந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதோ அவங்கக்கிட்ட பணமே தேவையில்லை சார், பணம் தேவையில்லை. அந்த வீட்டில் இருக்கிறவங்க பெரிய பதவியில் இருக்கணும்னு தேவையில்லை. சாதாரண கூலி வேலை செஞ்சால் கூட சரி, எந்த குடும்பம் கணவன் மனைவி குழந்தைகள் மாமியார் மாமனார் எந்த குடும்பம் ஒற்றுமையாக மன ஒத்துமையாக அன்போடு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் நல்லதொரு குடும்பம். அதுதான் நல்லதொரு குடும்பம்னா அதுதான் பிரச்சனை. இப்போது எனக்கு தெரிஞ்சுங்க 40 ஆம்பளை ஒரே ரூமில் 10 வருஷம் ஒத்துமையாக இருப்பான்.
40 ஆம்பளை. போய் அரபு நாட்டிலலாம் போய் பாருங்கள். ஆனால் அத்தனை பெரிய வீட்டில் 2 லேடிஸு சார், சமாளிக்க முடியல. உண்மையிலேயேங்க. நான் வேதாந்திரி மகரிஷி சொல்கிறாருங்க, மருமகள் என்பவள் வேறொரு முறையில் மகளாக வருபவள், மாற்று வழியில் வந்த மகள் அப்படின்னு நினைக்கணுன்றாரு. நினைக்க மாட்டோமே. நல்லதொரு குடும்பம்னா மாமியார் மாமனார் மருமக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் சார். அது கோயில் சார். அது இருக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. டெய்லி நம்மளுக்கு டெஸ்ட்டு. இந்த படிக்கிற குழந்தைங்களை கேளுங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் அதுங்களுக்கு. அதுவும் சிலபஸ் உண்டு இல்லை? சிலபஸ்லேருந்து வெளியில் கேள்வி கேட்டால் அந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் நம்பர் எழுதினாலே மார்க் போட்டுணுமா? அது ஒரு சட்டம் இருக்கும் இல்லை? நமக்கு திருமணம் ஆன பிறகு டெய்லி எக்ஸாம், நோ சிலபஸ், நோ சாய்ஸ். காலையில் எழுந்தவுடனே ஒய்ஃபு கேட்குறா, இன்னும் எத்தனை நாள் உங்கள் அப்பா உங்கள் அம்மா நம்ம கூட இருக்க போகிறாங்கன்னு. அவன் என்ன கேட்டால், என்ன நினச்சிருக்கா, எத்தனை நாள் இருக்க போகிறாங்கன்னு. ரொம்ப சண்டை வரக்கூடாதுன்னு நம்ம கூடன்னு சொல்லிட்டான். உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானேன்றா. நீங்கள் சாயங்காலம் சொல்கிறான்னு சொல்ல முடியாது, அப்போவே ஏதாவது சொல்லிட்டு போகணும். சரி போனோமா, சாயங்காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா நடு ஹாலில் யஸ்வாஸ்லட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சிக்கின்னு, உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வை, சரியில்லை. நம்ம உடனே பதில் சொல்லணும் இல்லை? ஒய்ஃப் எப்படி அடக்குதுன்னு தெரியாமல் தான் நம்ம அப்பா ஈஸ்டரில் படுத்துனுக்கிறாரு. நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா கிட்டே, இல்லைம்மா மனைவி சொல்லே மந்திரம், அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்றாங்க. ஒய்ஃபு நம்மக்கிட்டே சொல்கிறாங்க சார். இப்போ சொல்கிறேங்க, உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு. நம்ம என்னைக்காவது ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்கோம்மா சார், உன் தங்கச்சியை பிடிக்கலன்னு? ஒரு நியாயம் வேணாம்மா? அவங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு நியாயம் சார். உண்மையான ஒரு குடும்பம் எது தெரியுமா சார்? உண்மையான நல்லதொரு குடும்பம் எது தெரியுமா? ஒரு ஹஸ்பண்டு பேப்பர் படிச்சுன்னு இருக்காரு, காஃபி கேட்குறாரு. ஒய்ஃபு காஃபி எடுத்துகிட்டு வந்து டேபிளில் இந்த மாதிரி ஓரமாக வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த பேப்பரை அப்படி திருப்பினார். உள்ளே வந்து அவங்க பையன் ஓடி வந்து அப்பான்னு இடிச்சான், காஃபி கொட்டிடுச்சு. இதான் சீனு. எருமை எனக்குன்னு வந்து வாச்சியடா, அவன் உன் பையன் தானே சொல்லிக்கோ அப்படின்றான். அப்படின்னா நீ பெரிய எருமைன்னு அர்த்தம். எருமைன்னு சொல்ல, அதை சொல்லிட்டான். உள்ளே போன எருமையை கூப்பிடுனா இவன் இங்கேருந்தே சொல்கிறான், அப்பா அம்மா அப்பா கூப்பிட்றாரு. ஏன் நாயாட்டம் குலைக்கிறாரு அந்த அம்மா உள்ளேருந்தே. சார் காஃபி கொட்டிடுச்சு சார், ஒரு கலவரமே வந்துடுச்சு. உண்மையிலே நல்லது ஒரு குடும்பம் எது தெரியுமா? காஃபி கொட்டிடுச்சு. பையன் ஐயோ அப்பா சாரிப்பா கவனிக்கலப்பா, சாரிப்பா 2 டே இது வேணுமா கொட்டினேன் வந்தா கிட்ட உட்காந்து காலை முட்டியில் அடிபட்டுதா, முட்டி பாரு அப்பா. பையன் கண்ணில் தண்ணி வருது. அடடா, அப்பா எப்போவுமே விரும்பி காலையில் சாப்பிட்ற காஃபி பேப்பர் படிச்சிக்கினே நம்ம கெடுத்துட்டோம், அந்த அட்மாஸ்பியரை கெடுத்துட்டோன்னு பையன் உள்ளே கலங்குறான். அப்பா பையனை தேத்துறாரு, போட காலில் அடியில் இல்லை போ, அது காஃபி சிந்தி இருக்கு பாரு, அதுக்கு போய் கழுவு போ. அம்மா ஓடி வரான். ஐயோ அப்படின்றா. உடனே அப்பா சொல்கிறார், பையனை திட்டாத, என் தப்பு, நீ வச்ச உடனே குடிச்சிருக்கணும், நான் பெரிய பேப்பர் படிச்சிட்டேன். அப்பா அந்த அம்மா சொல்லுது, உங்கள் தப்பு இல்லைங்க, என் தப்புங்க. என்ன அவ்வளோ அவசரம் உள்ளே கெட்டு போச்சு, காஃபி வச்சேனே, குடிச்ச உடனே அந்த மீதி கப்பை எடுத்துன்னு போயிருந்தாக்கா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சார் இதுதான் சார் குடும்பம், இதுதான் குடும்பம். ஒருத்தன் பெருமாள் லக்ஷ்மி 2 பேரை மட்டும் தான் வேண்டுவான். ஏன்னா யார் தராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான், காக்கும் கடவுள், அவ்வளோதான். ஏன்னா சிவனை போய் வேண்டி நம்ம பெருமாளையே வேண்டாம் பணம் கிடைக்கும் அப்படின்னு வேண்டாம். அவனுக்கு நல்ல பிஸ்னஸ்ஸு, நல்ல லக்ஷ்மி கடாசமாக இருக்கான், வேண்டாம். வேண்டிட்டுங்க அவன் கனவு காணும்போது கனவில் மகாலட்சுமியே வராங்க. வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ இவ்வளோ நாளாக திருமாலையும் என்னையும் வேண்டினேன், உனக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக உன் ராசிப்படி நாளையிலேருந்து நாங்கள் 2 பேருமே உங்க கூட இருக்க மாட்டோம்,
உனக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. அதனால் சௌக்கியமாக இருந்துக்கோ, கிளம்புறோம். உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, தந்துடுறேன். இன்றையோட லாஸ்ட் ஆஃபர் மாதிரி. இவன் டக்குன்னு அம்மா எனக்கு என்ன, இத்தனை நாள் உங்கள் கடாட்சத்தில் நல்லா இருந்தேன், பொன் பொருள் வீடு வாசல்லாம் வந்துடுச்சு, எனக்கு ஒன்று நீயும் திருமாலும் என்னை விட்டு போனீங்கன்னா பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க. பிரச்சனை வரட்டும், ஆனால் அந்த பிரச்சனையை வருவதை சமாளிக்கிற ஒரு மனசு முக்கியமாக. பணம் போயிடுச்சேன்னு என் குழந்தைங்க, வசதி கம்மியாகிடுச்சேன்னு என் குழந்தைங்களும் உறவுகளும் என்கிட்ட சண்டை போடாமல் என் குடும்பம் இன்னி மாதிரி என்றைக்கும் ஒத்துமையாக இருக்கணுமா, அந்த ஒத்துமை இருந்தால் போதும். நான் லட்சுமி சிரித்தாங்களாம். என்னென்ன நீ ரொம்ப தெரிஞ்சு சொன்னியோ தெரியாமல் சொன்னியோ, உன்னை விட்டு போக மாட்டேன், கவலைப்படாதேன்னாங்களாம். ஏன்னா நீ கேட்ட பாரு வரோம், ஒத்துமையாக இருக்கணும்னு. ஒத்துமையாக இருக்கிற இடத்துல நானும் திருமணம் எப்போவுமே இருப்போம். அதனால் உனக்கு எந்த காலத்துலேயும் பிரச்சனை வராதுன்னாங்க. ஆக ஒத்துமையாக இருக்கிற ஒரு குடும்பம் எப்படி பண்ணணும்? நபிகள் நாயகம் சொல்கிறாருங்க, கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணுமா, உன்னுடைய இடது கை நீரை எடுத்து வலது கையை தடவி தோளை தடவுவது போல், வலது கை நீர் எடுத்து தோளை தடவுவது போல், இரண்டு கையும் எடுத்து முகத்தை தடவுவது போல் நண்பர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா, ஆண்டான் அடிமை, உன் வேலை என் வேலை அதெல்லாம் இல்லை. ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கணும். இருக்க முடியுமா? இருக்காங்க. ஆனால் அந்த நண்பர்களாக வள்ளுவர் சொல்கிறாரு, நண்பர்களாக. வேதம் சொல்லுது சகி, தோழின்னு அர்த்தம். வேதம் சொல்லுது சகின்னு, இந்து மதம் சொல்லுது. ஆனால் இன்னும் ஒய்ஃபை நண்பராக எடுத்துக்கிற பக்குவம் நமக்கு வரலையான்னு தெரியல. எப்பாவது வேணும்னா மட்டும், பிரச்சனைனா மட்டும்தான் ஒய்ஃபுக்கிட்ட கேட்குறோம். அது கூட ஏன் வச்சு வாங்க நகை தருவாங்கன்னு. ஒய்ஃபை தன்னுடைய மந்திரியாக கருதணும், ஒய்ஃபு கணவனை நண்பனாக கருதணும். அந்த நட்பு வந்து விட்டாலே அந்த குடும்பம் நல்ல குடும்பம். வரல, அதுதான் பிரச்சனை. நான் அப்ராட்லலாம் பார்த்துக்கிறேன். அங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்தியாவில் அமெரிக்காவில் விவாகரத்து அதிகமாகிறது, அங்கே குடும்பம் சிதைந்து விட்டது. அதெல்லாம் சும்மா. இங்கே ஆறுதே இல்லையா? பெரிய கியூ நிற்குதுங்க ஹைகோர்ட்டில். தசராக்கு மெயின் கோர்ட்டே லீவு, இந்த கோர்ட்டு ஒர்க்கிங். ஏன்னா கும்பல் ஜாஸ்தி ஆயிடுச்சு விவாகரத்து கோர்ட்டு. ஆனால் வெளிநாட்டில் கணவன் மனைவியாக இருக்கிற வரையும் நண்பர்களாக இருக்காங்க சார். அங்கே பாருங்கள், ஹஸ்பண்டு தான் பாத்திரம் தொலைக்கிறான். நான் பார்த்துக்கிறேன் எல்லா வீட்லேயும். இந்த அமெரிக்காவில் போயிட்டு செட்டில் ஆகிட்டு இங்கே வந்து நம்மக்கிட்ட ரொம்ப பெருசாக அலட்டுவாங்க தெரியுமா. நான் அமெரிக்கா ரிட்டன், கிரீன் கார்டு ஹோல்டர், சிட்டிசன் ஆஃப் அமெரிக்கன். சிட்டிசன் ஆஃப் யூஎஸ்ஏ எல்லாம் சொல்லுவான்ல. எல்லாரும் பாருங்க பாத்திரம் தொலைக்கிறான் சார். பாத்திரம் தொலைக்கிறான், சிரிச்சிக்கினே தொலைக்கிறான். தொலைக்கினே ஒய்ஃபுக்கிட்ட கேட்குறான், டார்லிங் எனி அதர் வெசல். அது 2 குண்டா எடுத்து போடுது, அதையும் சேர்த்து தொலைக்கிறான் சார். தொலைக்கி முடிச்சோன்னா அந்த அம்மா, தேங்க்யூ டார்லிங், ஐ லவ் யூ. நட்பு. ஆஃபீஸ் ரூமில் அவனுக்கு அந்த அம்மா ஹெல்ப் பண்ணுது. அவன் சொல்கிறான் அந்த அம்மா கிட்ட, தேங்க்யூ டார்லிங், ஐ லவ் யூ. நண்பர்கள், கணவன் மனைவி தான் நண்பர்களாக இருக்கணும் சார். ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நாட்டில் பார்த்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு என் வீட்டுக்கு வந்தேன். என் ஒய்ஃப்கிட்ட காஃபி கேட்டேன். அடுத்த நாள் காஃபி கொடுத்தாங்க. வாங்கிட்டு தேங்க்யூ டார்லிங், ஐ லவ் யூன்னு சோஃபாவில் உட்காந்து ஒவ்வொன்றும் அழுகுறா. ஏன்னா கல்யாணம் 20 வருஷம் ஆகுது சார், இது மாதிரி சொன்னதே இல்லை நான். அவன் ஏன் அழுகுறான்னா, லவ் யூ சொன்னதை நம்பலை, அது வேறு விஷயம். அவன் ஏன் அழுகுறான்னா, நான் யாருக்கோ சொல்ல வேண்டியதை இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சினுக்கிறான். கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கணும்னு மட்டும் இல்லை, எந்த இடத்திலும் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ விட்டு கொடுக்காமல் இருக்கணும். ஒன்று கேட்குறாங்களா சார், எதுக்கும் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன், எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன், அதுதான் உண்மை சார். ஆதிசங்கரர் கதை தெரியுமா? ஆதிசங்கருடைய அப்பா
சிவகுரு பிள்ளை, அம்மா ஆரியம்மாள். அவங்களுக்கு குழந்தை இல்லை, 2 பேருமே தூங்குறாங்க. சரியா? ஆரியம்மாள் கனவில் சிவனே வந்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு குழந்தை உண்டு, ஆனால் உனக்கு எப்படிப்பட்ட குழந்தை வேணும்? அறிவார்ந்த பிள்ளை, ஆனால் சின்ன வயசுலேயே செத்து போயிடுவான். இல்லை மக்கு பையன் நீண்ட நாள் இருப்பான், எப்படி ஒரு பையன் வேணும்னு. அப்போ ஆரியம்மாள் சொல்கிறாங்க, நான் இதை முடிவு பண்ண முடியாது. எது கனவுலையே நான் இதை தனியாக முடிவு பண்ண முடியாது, என் கணவரை கேட்டு தான் சொல்லணுன்றார். யாருக்கு? சிவனுக்கு. சொல்லி முடிச்சுட்டு அந்த அம்மா கண் விழிச்சு ஏந்து பார்த்தா சிவகுரு பிள்ளை மூச்சுனுங்கிறாரு பக்கத்தில். என்னங்க என்ன? இல்லை எனக்கு ஒரு கனவு வந்தது. என்ன கனவு? சிவன் என் கனவில் வந்தார். என்ன கேட்டார்? எதை தான் கேட்டார். புத்திசாலியாக அறிவார்ந்த பிள்ளை, குறைஞ்ச வயசு வேணுமா, இல்லை மக்க பிள்ளையா ரொம்ப நாள்? ஒன்று ஆரியமும், நீங்கள் என்ன சொன்னீங்க? அது எப்படி நானே முடிவு பண்ணுவேன்? நான் சிவங்கிட்டே சொல்லிட்டேன், நான் தனியாக முடிவு பண்ண முடியாது, என் மனைவி கிட்ட கலந்து பேசி சொல்கிறேன்னு. சார், ஆண்டவனே வந்தாலும் சரி, மனைவியுடனும் கணவன் மனைவியுடன், மனைவி கணவனுடன் ஆலோசித்து சொல்லுகிறார் என்று சொல்லி 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்னென்னா, நமக்கு என்ன, ஆண்டவன் எப்படி கொடுத்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும்னு. அதுதான் அந்த மாதிரி இருக்கணும் சார். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள உறவு பலப்படணும், நல்ல ஒரு குடும்பம் அமையணும்னா ஒன்றே ஒன்றுங்க. என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க அதில் பெஸ்ட்டு, அதில் நம்ம உள்ளே போகக்கூடாது. இல்லை இப்போ புடவை எடுக்கிறது உண்மையிலே சொல்கிற லேடிஸ் பெஸ்ட்டு. நமக்கு விவரம் தெரியாது, கூட போனோம்னா பணம் கொடுத்துட்டு வெளில வந்துடணும் மரியாதையாக. சில பேர் அதில் போய் கலர்லாம் பார்ப்பான், உனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய பாணியே தனி சார். அந்த புடவை எடுத்து போடுறாரு, அவரும் நம்ம லேடிஸும் பேசுறது பார்த்தீங்கன்னா தமாஷா இருக்கும், ரொம்ப தமாஷா இருக்கும். நம்ம என்ன பார்ப்போம், பட்டு புடவையில் 2 இது பில்லு மட்டும்தான் பார்ப்போம் எவ்வளோ வேலைன்னு. அவங்க அப்படி இல்லை, கலர் கலராக பார்ப்பாங்க. அன்றைக்கி நான் நின்றுனுக்கிறேன், அந்த விற்கிறவர் சொல்கிறாரு, என் ஒய்ஃப் ஒரு 20 புடவை பார்த்துச்சு. விற்கிறவர் சொல்கிறாரு, மேடம் உங்களுக்கு வேணால் ராமர் ப்ளூ எடுத்து போட்டுமானார். என் ஒய்ஃப் காட்டுங்க அப்படின்ச்சு. எனக்கு நம்ம இலக்கியம் படிச்சிருக்கோமா, ராமர் ஏது ப்ளூன்னு? ஆக்சுவலாக ராமர் கருப்பு, கிருஷ்ணர் கருப்பு, திரௌபதி கருப்பு, இவன் என்ன ப்ளூன்றானு. இந்த என்டி ராமாராவுக்கு ராமர் வேஷம் போட்டு ப்ளூ அடிச்சிங்க, எல்லாருமே ப்ளூ, ராமர்னால் ப்ளூ நினச்சின்னுக்குறோம், ராமர் பிளாக்கு. எனக்கு இந்த படித்த திமிரில் என்ன பண்ணிட்டேன், அந்த புடவை எடுத்து போகிறேன், இந்த ராமர் எங்கே ப்ளூவாக இருந்தாருன்னு. ஏன் சார்? ஏன் சொல்லிக்கிறதா, ராமர் பிளாக்கு. என் ஒய்ஃப் அவன் எதிர்க்க சொல்லுது, சும்மா இருங்க, தெரியாமலையா சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாது கம்மன் இருங்க. எனக்கு நான் உடனே இன்னும் எழுச்சி, கம்மன் சொல்லியிருக்காரு, மெய்யோன் வழி தன்மையை நீங்கள் விரிஜோ. அதுக்கு அவன் சொன்னான், சார் ஏன் நான் சம்பளம் கம்பர்கிட்ட வாங்கலை, ஓனர்கிட்ட வாங்குகிறேன். ஓனர் இதுதான் ப்ளூ, ராமர் ப்ளூன்னாரு, அதான் ராமர் ப்ளூ. அதனால் புடவை எடுக்கிறது என்பது பெண்களுடைய, அதே விட்டுடணும், அது உள்ளே போகக்கூடாது. அதே மாதிரி பெண்களும் என்ன பண்ணணும், சில விஷயம் ஆண்களுக்கு தெரியும், ஹஸ்பண்டுக்கு தெரியுன்றது தயவு செஞ்சு நம்பணும். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் அது லாக் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒன்றும் இல்லைங்க, இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்கிறா, அப்ளிகேஷன் போடணுங்க 1000 ரூபானா. நான் சொன்னேன் வராது, ஏன்னா கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க எதுக்கு யார் யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு. அது எல்லாம் நம்ம கிடைக்குது, எது கிடைக்காமல் இருக்கிறதுக்கு. வாடகை வரா மாதிரி 3 வீடு, இபி காரு கிடைக்காது. அதுக்கு அவ சொல்கிறா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பக்கத்து வீட்டு ஆண்டாள் அக்கா ஹஸ்பண்டு சொன்னார் கிடைக்கும். ஆண்டாள் அக்கா ஹஸ்பண்டு ப்ளம்மரு, என்ன வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, அந்த அம்மா வீட்டு வேலை செய்யுது, அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சார் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டான். யார்? நம்ம ப்ளம்மர். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு நல்ல பழக்கம்னா, உலகத்தில் நம்ம பேச்சை தவிர எவன் சொன்னாலும் நம்புவாங்க. இது இன்னும் சொல்லிடுது நம்மால் யார், ஆண்டாளக்கான்னு. சார் கட்டாயப்படுத்திட்டு போயிட்டாங்க சார். அவங்க அப்ளிகேஷன் கொடுக்குறவங்களாம் சொல்லி தொலைக்கிறாங்க கிடைக்காதுன்னு. அவங்க எதுக்கு வம்புன்னு அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க, ஃபில் பண்ணி
எனக்கும் அவளுக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் போட்டால் நம்ம எடுத்து போவோம் கவர்மெண்ட்டு. பெண்ணுக்கு தனியாக வெறும் வேஸ்ட்டு, அது ஒரு 500 ரூபா. அவங்க சொன்ன பேக்கு ஒரு டொக்கு தெருவில் இருந்தது. என்ன அதில் போயிட்டு பண்ணேன். நான் அப்பவும் சொன்னேன் கிடைக்காது கிடைக்காது கிடைக்காதுன்னு. என்ன ஆச்சு, நெருங்குது எது பல வீடியோ பண்ணுறது, பல வந்துடுச்சு, பேப்பரில் வந்தது. என் ஒய்ஃப் வரலையே இல்லை. நான் சொல்ல சரி வரலனாலும் ஏதோ மெசேஜ் அனுப்புவாங்களாம் பாரு அப்படின்னா. அன்றைக்கி விடியோ காலில் ஏகலை அமுச்சிக்கிறாங்க பேங்க்கில், இன்னும் பாருங்கல்ல ஒன்றும் இல்லை. அந்த பேங்க் இருக்குல்ல அது வேறு அட்ரஸுக்கு மாறிக்குது. அந்த பிரான்ச்சு மாறின இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிருக்கிறான். நான் சொன்னேன் நான் தான் சொன்னேன் கிடைக்காதுன்னு. அது என் ஒய்ஃப் சொல்கிறா எனக்கு அப்போவே தெரியும், நீங்கள் எடுத்தோன்னே வாய் வச்சுங்கன்னு. இதுவா, அதாவது கணவனுக்கு அது தெரியும்னா மனைவி ஒத்துன்னு சும்மா இருக்கணும். மனைவிக்கு எது தெரியும் கணவன் அதை ஒத்துன்னு சும்மா இருக்கணும். குடும்ப முன்னேற்றத்துக்கு எது ஒரு நல்லதொரு குடும்பம் எது தெரியுமா? எந்த குடும்பம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையை விட இருக்கிற சம்பாதியத்தை சிக்கனமாக மகிழ்ச்சியாக செலவு பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த குடும்பம் உருப்படும். அதுதான் பிரச்சனை. ஆண்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை சார். உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் சிக்கன் தான். ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு, வருஷம் ஃபுல்லாக ஒரு லுங்கி. நம்ம காலம் போச்சு. பெண்களுக்கு மட்டும் அது கொஞ்சம் கம்மி. ஒரு நடுத்தர குடும்பத்தில் பெண்கள் கூட பாருங்களேன், செருப்புனா கூட 3 வச்சுருக்காங்க சார். வெளியில் போட்டு போகிறது, கல்யாணம் போட்டு போகிறது, ஆஃபீஸுக்கு போட்டு போகிறது. நமக்கு அப்படி இல்லை. ராஜ்பவன் போகிறதா இருந்தாலும் சரி, லாண்ட்ரி கடை போகிறதா இருந்தாலும் சரி, ஒரே செருப்பு தான். பர்ஸ் ஹலோ இல்லை, ஒரு ஹவர் ஆயிடுச்சு, அதனால் இல்லை சாதாரணமாக ஸ்லிப்பு வைப்பாங்க. நம்ம ஜெயராமன் சாரை வேறு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. 1 ஹவர் வை கட் பண்ண எவ்வாறு கஷ்டம் இல்லை முடிச்சிடுறேன். என்ன பிரச்சனை தெரியுமா? பர்ஸுன்னு பாருங்கள், 3 பர்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்துக்கிறீங்களா? ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு, ரிசப்ஷன் எடுத்து போகிறதுக்கு, சாதாரணமாக மளிகை கடை. நமக்கு அப்படி இல்லை சார், ஒரே பர்ஸு தான். அது கிழிஞ்சிருக்கும். ஒய்ஃபு ஃபோட்டோ வேறு வச்சுருப்போம். பர்ஸும் தொலையாது. இப்போ பார்லிமெண்ட்டில் 33% நிறைவேற்றிட்டாங்க. அது சும்மா நிறைவேற்றினாங்க, வரும்போது பார்த்துக்கலாம். இப்போவே 2029ன்றான், வரும்போது பார்த்துக்கலாம். ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் ஒன்று கேட்குறேன். வீட்டில் இருக்கிற பீரோவுக்கு பீரோவில் நமக்கு எவ்வளோ சார் சதவிகிதம்? ஒன்றும் கிடையாது. மேல் தட்டு ஃபுல்லாக பட்டு புடவை, 2வது தட்டு ஃபுல்லாக அவங்க வெளில போயிட்டு வர புடவை, 3வது தட்டு ஃபுல்லாக பசங்க ட்ரெஸ்ஸு, 4வது தட்டில் நம்மக்கிட்ட 4 வெள்ளை சோக்கா, ப்ளூ பேண்ட்டு. என் பையன் ஓடி வந்து என் ஷர்ட்டு மேலே காலை வச்சு தான் அவன் ஷர்ட்டை எடுப்பான். என் ஷர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடின மாதிரி இருக்கும். பெண்களுக்கு சிக்கனம்ன்றது வேறு மாதிரி. எனக்கு ஒன்றும் புரியல சார். ஒரு கூட்டை வச்சு சுட வச்சு 3 நாளாக குத்த கோவம் வருது. ஏன் அதையே சுட வைக்கிறேன்னா, உங்களுக்கு சிக்கனமே இல்லைங்க, விலைவாசி தெரியல, தக்காளி காய்கறி என்ன விலை தெரியுமா, அதனால் 3 நாள் வச்சு. நான் என்ன சொல்கிறேன், விலை தெரியும், ஆனால் செய்யும்போது 3 பேருக்கு எவ்வளோ கூட்டு தேவைப்படுமோ அதை மட்டும் பண்ணுங்க. நீ மொத்தமாக பண்ணி உள்ளே வைக்கிறத அது சிக்கனமா? புரியல. மற்றவர்களை குறை சொல்லுவதே பொழப்பாக வச்சுக்கக்கூடாது. நல்ல குடும்பத்தில் அது அழகில்லை. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு 400 ரூபா ஒரு பிள்ளையார், மண் பிள்ளையார் குறைச்சி கொடுன்னு நின்று கெஞ்சி கூத்தாடி 300 ரூபாய்க்கு வாங்கினேன். வீட்டுக்கு வந்து சொன்னேன், எவ்வளோ விலை அப்படின்னா. 400 ரூபா சொன்னான், நான் குறைச்சி 300 ரூபாய்க்கு வாங்கினேன்ட்டானே. ஏமாற்றிட்டான். ஒரே வார்த்தை, சார் 1.5 கிலோமீட்டருங்க நடந்து போய் அந்த புளியாரை வாங்கினு சின்ன பையனாட்டம் கையிலேயே வச்சுன்னு வந்தாங்க. பையிலையும் போட்டு எடுத்துன்னு வரக்கூடாது, திட்டுவாங்க வீட்டில். ஏமாற்றிட்டான் அவங்கள. டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, அது விலை 100 ரூபா தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி பத்னி தீபாத்தனை காமிச்சு கும்பிட்டா மாதிரியே இல்லை. பக்தி எங்கே வரும்? உண்மையே உன் விலை என்னன்ற மாதிரி பிள்ளையாரே ஒரிஜினலாக உனக்கு எவ்வளோ விலை போச்சு.
அதே மாதிரி தயவு செஞ்சு நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு மட்டும் பேசி முடிவு பண்ணிவிடுவோம். மூணாவது ஆள் சொந்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, மூணாவது ஆளை உள்ளே சேர்க்கக்கூடாது. மூணாவது ஆள் வந்தாலே குடும்பம் நாசமாயிடும். எல்லா குடும்பத்திலையும் சண்டை வரணும் சார், இல்லை சண்டை வரணும், அதான் நல்ல குடும்பம். ஏதோ ஒரு சண்டை எனக்கும் மனைவிக்கும். எங்கள் மாமா வந்தவர் பார்த்தோன்னே தெரியணும்ல, முகம் வேறு மாதிரி இருக்குது, சண்டை போட்டிருக்காங்க, டீசெண்டாக விலகிடணும், இல்லை அதை பற்றி பேசக்கூடாது. அவர் நம்மளை கேட்காம கொள்ளாமல் அவரே ஜட்ஜ் ஆகிட்டார். சோப்பாவில் ஏறி உட்காந்து அப்புறம் என்ன பிரச்சனை, ஏண்டா அதை எடுத்து போய் சொல்லணும். என்ன ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃபு சொன்னால் நீங்கள் வீட்டுக்கு வர்றதே பழைய துணியை எடுத்து துவைக்க போட்டுட்டு புது தண்ணி வச்சுன்னு ஊருக்கு கிளம்புறதுக்கு அப்படின்னு ஊருக்கு போயிட்டே இருக்கேன்னு. உடனே என் ஒய்ஃபு அவரை இந்த மாதிரி வீட்டில் தங்க மாட்டுறாரு, வந்தார் ஒரு நாளில் திருப்பி போகிறாருன்னு சொல்லினுக்கிறார். இவர் எம்பக்கம் உண்மையிலே ஜட்ஜாக இருந்தால் எம்பக்கம் என்னன்னு கேட்கணும்ல, கேட்கவே இல்லைங்க. உடனே ஜட்ஜ்மெண்ட் அடிச்சு விட்றாரு. நீ என்ன பண்ணு, இனிமேல் ஊருக்கு போகும்போது உன் ஒய்ஃபையும் கூட்டி போயேன். நம்ம ஏன் ஊருக்கு போகிறோன்னே தெரியல, அதான் இருக்குது. ஒய்ஃபையை கூட்டி போயால ஜட்ஜ்மெண்ட்டு நல்ல காலம். என் ஒய்ஃபு ஏங்க அறிவில்லை உங்களுக்கு, எங்கள் மாமாவை அப்பா திருப்தி. ஏன்னா இங்கே தான் ஜட்ஜுங்களை திட்டலாம். அறிவில்லை உங்களுக்கு, என்ன மாமா இப்படி பேசுகிறீங்க, அவரை மாதிரி என்னையும் பேக் எடுத்துக்கின்னு ஊராக சுற்ற சொல்கிறீங்களா, அவரை வீட்டிலே இருக்க சொல்லுங்கள். அதாவது நம்மளுடைய பிரச்சனையை மூணாவது ஆளுக்கிட்ட சொன்னாலே அப்படி தான் நம்மளுடைய பிரச்சனை பெருசாகும். சார் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இப்போ குடும்பங்களில் ஏன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது தெரியுமா, மறக்க மாட்டோம், அதுதான் பிரச்சனை. ஒரு பிரச்சனை வந்தால் அன்றைக்கி தூங்கி எழுந்த உடனே முட்டணும். நம்மளாம் யாருங்க, உலகத்தில் நாட்டில் நடக்கிற எவ்வளோ பிரச்சனையை நம்ம ஈஸியாக மறக்கிறோம்ல. இல்லை இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியுங்க, விமான விபத்து நடக்குதுல்ல, நடந்த உடனே 150 பேர் செத்து போயிட்டாங்க, 200 பேர் செத்து போயிட்டாங்கன்னு போடுறாங்களா. போட்ட உடனே என்ன போடுவான், விபத்து நடந்த இடத்தில் கருப்பு பெட்டியை தேடுகிறார்கள். கருப்பு பெட்டி கிடைச்சி விட்டால் காக்பீட்டில் அவங்க என்ன பேசுனாங்க, ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் தெரிய வரும். போடுவாங்கள்ல. அதுக்கப்புறம் தந்தி பேப்பரில் மட்டும் தனியாக போடுவான். கருப்பு பெட்டி என்பது கருப்பு நிறம் அல்ல, அது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும், எல்லாம் போடுவான். கரெக்டு சார். கருப்பு பெட்டி கிடச்சிச்சு, கிடைச்ச கருப்பு பெட்டியில் என்ன இருந்ததுன்னு இதுவரையும் அவனா சொல்லிக்கிறானா நம்மளுக்கு? நம்ம கவலைப்பட்டிருக்கோமா? ஏன் அதுக்குள்ளே நம்மளுக்கு வேறு ஒரு பிரச்சனை வந்துடும். ஆக பிரச்சனையை மறக்கணுங்க. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, நயன்தாரா குழந்தைங்களுக்கு எப்போ காது குத்த போது மொட்டை அடிச்சு 1 வயசு ஆயிடுச்சு. நம்ம அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறோம். அந்த ஈஸியாக எடுத்துக்கிற குணம் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கும்போதே வரணும். அதே மாதிரி தயவு செஞ்சு குழந்தைகள் வளர்ப்பிலையும் தெளிவாக இருக்கணும். நம் குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது வச்சுங்களேன், அது உண்மையிலே அதுவே பேசலை, அது கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் தான் நம்ம குழந்தைக்கு ரோல் மாடல், ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் ஒரு அப்பா பையனை போட்டு அடிக்கிறாருங்க. ஏங்க பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்கன்னா, விற்கிற விலைவாசியில் A4 பேப்பர் காசு கொடுத்து வாங்கிட்டு வரான் சார். ரஸ்கல் சொல்லியிருந்தா நான் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படின்றான். அது அப்பா. பையன் நினைக்கிறான் அப்போ A4ன்றது வாங்கிறது இல்லை, ஆஃபீஸ்லேருந்து எடுத்துன்னு வர்றது. ஸ்கூலில் ஆரம்பிய விரும்பு. வீட்டில் பிச்சைக்காரன் வந்து அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா ஐயா, அப்பா இல்லைன்ற. எனக்கு உண்மையிலே இல்லை பாவம். இந்த லேடிஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க எல்லாமே வித்தியாசமானது. பிச்சைக்காரன் கேட்டால் கூட மா தாயே அப்படின்னா போயிட்டு அப்புறம் வா அப்படின்வாங்க. அப்புறம் வந்தால் சொத்து எழுதி வைப்பியா, அதே ஊசி போன ரசம் தான். இல்லை நம்முடைய குழந்தை வளர்ப்பில் உண்மையிலேயே குழந்தைக்கு தயவு செஞ்சு யாரையும் ரோல் மாடல்னு சொல்லிடாதீங்க. இவனை மாதிரி வா, அவனை மாதிரி வா, பக்கத்து வீட்டு பையனை மாதிரி வா, ஃபஸ்ட் ரேங்க் வா, கலெக்டராகு டாக்டராகு. நான் சொல்லியிருக்கேன், எல்லா பசங்களும் டாக்டர் ஆகிட்டா யார் தான் சார் பேசிட்டா வருது? எல்லோரும் கலெக்டர் ஆகிட்டா யார் தான் தபேதாரா வருது? யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்கணும். எல்லாமாவா ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும்? குழந்தைங்களை பிடிச்சி, அதுலேயும் இந்த பெண்கள் இருக்காங்க பாருங்கள், குழந்தைங்க மேலே பயங்கர அக்கறை. அவங்க குழந்தைங்க கிட்டேயே என்ன சொல்லிடுறது, அவங்க தான் அவனுக்கு அப்பாவை விட நான் தான் உனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறேன்னு குழந்தைகிட்டே சொல்லுவாங்க. அது ரொம்ப ஆபத்து.
ஏன்னா குழந்தை அப்பாவை 10 பைசாக்கு மதிக்காது இல்லை. முன்னெல்லாம் சார் என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போது ஆஃபீஸில் போயிட்டு டயர்டில் வருவான். வீட்டுக்கு வந்த உடனே காலையிலேருந்து நானே சமையல் பண்ணணும், வீடை பார்த்துக்கணும், அதை பண்ணணும். இந்த பையனுக்கு ஒரே சத்தம். தெரியாமல் வாய் விட்டேன். நான் சாயங்காலம் ஆஃபீஸ் வந்தோன்னே குழந்தைய பார்த்துக்கிறேன்னு. எனக்கு உண்மை தெரியல சார். உண்மையிலே காலையிலே அவளுக்கு 10 மணியோட வேலை முடிஞ்சிடுது. பையன் சாப்பிட்டு தூங்கிடுறான். சரியா? பையன் 5 மணிக்கு தான் எழுந்துக்கிறான் சார். எதுக்கு? ரவுடித்தனம் பண்ணுறதுக்கு. கரெக்டாக நம்ம 5 மணிக்கு தான் வரும். 6 மணிலேருந்து சீரியல் ஆரம்பிக்குது. ஸோ குழந்தைய நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவள் உட்காந்துடுறா ஓரமாக. நம்ம பையன்தான் இருந்தாலும் 8 கிலோ தூக்க முடியாது. அவன் இறங்க மாட்டான். இறக்கி விட்டால் மார்க்கர் பெண்ணை எடுத்து செவரெல்லாம் இருக்கிறான். சோஃபா மேலே ஏறி எஸ்கிமோ மாதிரி நடக்கிறான். வேடிக்கை காமிங்கன்னா குழந்தைங்க என்ன சார் 900 ஸ்கொயர் ஃபீட்டில் என்னங்க வேடிக்கை காமிப்பீங்க? சரி, நானும் வந்து அவனை கையில் தூக்கின்னு வெளியில் போயிட்டு எதிர் வீட்டில் இருந்த அம்மாவை பார்த்து ஆண்டி பாடுறா, டாட்டா காமிடா, ஏதோ புதுசாக ஃப்ரெண்ட்ஸு பிடிக்கலான்னு பையனுக்குங்க. ஆண்டி பாடுறான்ற அழுகுறான். ஏன்னா அவனுக்கு வந்து எப்படின்னா என் இடுப்பில் இருக்கணும், ஆனால் அவங்க அம்மா கிட்டேயே நிற்கணும். அவனுக்கு அது அம்மாங்க போர் அடிக்கலை, நமக்கு போர் அடிக்குது. தொல்லைங்க. அடப்பா, டாக்டர் வீட்டுக்கு போகிறேன் சார். டாக்டர் வீட்டுக்கு சின்ன கிளீனிங்க. 7ஆம் நம்பர் டோக்கன் கொடுத்து ஓர உட்கார வச்சுட்டாங்க. அங்கேயும் கையில் எடுத்து கொடுக்குறா, வேடிக்கை காட்டுங்க. டாக்டர் வீட்டில் என்னங்க வேடிக்கை காமிக்குது? அப்படி நர்ஸிட்டு போய் காமிச்சேன். நர்ஸு வர்றால, அவன் நர்ஸை பார்த்தாலும் ஓலை அழுகுறான். அவளுக்கு தெரியும் அந்த பொம்பளை ஊசி குத்தோல். அதே மாதிரி ஆண்களும் தன்னுடைய மனைவியை குழந்தைகிட்ட விட்டு கொடுக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க. உங்கள் அம்மாவா மக்கு, உங்கள் அம்மா தெரியல, +2வே 7 வாட்டி எழுதுனா சொல்லக்கூடாது. குழந்தைக்கு அம்மா கிட்ட மரியாதை போயிடும். உங்கள் அப்பா தத்தி சொல்லக்கூடாது. அன்றைக்கி என் பையன் கேட்குறான் சார், WWFக்கு பேர் மாற்றிட்டாங்களாமே என்னான்னா. நான் சொன்னேன் WWFனா என்னான்னு. உண்மையிலேயே நீ டம்மி பீஸு பாடினா. யாரா சொன்னது? நான் அம்மா தான் சொல்லிச்சு அப்படின்னு. ஒன்று சொல்லுகிறேன். கணவன் மனைவி என்பவர் 2 கண்கள். ஒரு கண் கலங்கினால் இன்னொரு கண்ணிலும் கண்ணீர் வர வேண்டும். அதுதான் நல்லது ஒரு குடும்பம். ஒரு பெண், எங்கள் சுகிசிவன் சார் சொல்லுவார், ஒரு பெண்ணை அடக்கி ஆண் ஜெயித்து விட்டால் அந்த இடத்தில் ஆண் ஜெயித்தது என்ற அர்த்தம் அல்ல, அந்த இடத்திலே ஒரு மிருகம் ஜெயித்தது என்ற அர்த்தம். ஒரு ஆணை அடக்கி பெண் ஜெயித்து விட்டால் பெண் ஜெயித்தவள் அல்ல, அந்த இடத்திலே ஒரு பிடாரி ஜெயித்து விட்டாள் என்று அர்த்தம். ஆக அன்பு, பொறுமை, விட்டு கொடுத்தல் இருந்து குழந்தைகளை ஒற்றுமையாக அன்புடன் இருக்கிற குடும்பம் நல்லதொரு குடும்பம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.